ஆனந்தி, எஃப்சிஆர்ஏ என்று அழைக்கப்படும் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவான ஜேபிசிக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த எஃப்சிஆர்ஏ மசோதாவால் சிறுபான்மையினருக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்று தமிழகத்திலும் எஃப்சிஆர்ஏ சட்டம் தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. நமது சட்டமன்றத்திலும் அது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில் எஃப்சிஆர்ஏ சட்டத்தால் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்திலும் அந்த எஃப்சிஆர்ஏ மசோதாவை திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். அதனை கடந்த 25ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது எஃப்சிஆர்ஏ மசோதா அரசு அல்லாத அமைப்புகள், என்ஜிஓக்கள் என்று அழைக்கக்கூடிய அமைப்புகள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பும் தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலும் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான அம்சங்களும் அந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தில் திருத்த மசோதாவில் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து இந்த மசோதா தொடர்பாக 31 உறுப்பினர்களை கொண்ட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்று அழைக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து எஃப்சிஆர்ஏ மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப முடிவு செய்திருக்கிறது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த மசோதாவால் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் அந்த நிதி பரிவர்த்தனையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதோடு அந்த நிதி பரிவர்த்தனையில் குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக சொத்தையை பறிமுதல் செய்வதற்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் வகையில் இந்த எஃப்சிஆர்ஏ மசோதா இருக்கிறது என்றும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை அரசு நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக எதிர்க்கட்சிகளின் தொடர் போராட்டங்கள், அங்கு அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை கையாடல் விவகாரம் மற்றும் ஜந்தர் மந்தரில் மற்றும் ஜார்க்கண்டில் மாணவர்கள் மீதான தடியடி பிரயோகம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் இன்று இந்த எஃப்சிஆர்ஏ மசோதாவை வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதையடுத்து 31 பேர் கொண்ட அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த எஃப்சிஆர்ஏ மசோதாவில் அதிருப்தி மற்றும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக ஆய்வு நடத்தி அதை மீண்டும் அரசுக்கு அனுப்பி அதன் பின்னர் தான் மீண்டும் நாடாளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எஃப்சிஆர்ஏ மசோதா நிறைவேறவில்லை. அதனை ஜேபிசி என்று அழைக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு மத்திய அரசு இன்று அனுப்பி இருக்கிறது. ஆனந்தி.